அன்பு நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருமறை பகுதி மத்தேயு 24 27 வரை கொடுக்கப்பட்டிருக்க திருமுறை பகுதி. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு இல்லங்களை குறித்து குறிப்பிடுகிறார். ஒரு இல்லம் மணலின் மீது கட்டப்பட்டது, இன்னொரு இல்லம் கற்பாறையின் மீது கட்டப்பட்டது. இந்த ஊமைக்கு கடைசியில நம்ம பார்க்கும்போது மணலின் மீது கட்டப்பட்டது வலுவற்றதாகவும் கற்பாறை மீது கட்டப்பட்டது வலு உள்ளதாகவும் இருப்பது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் எங்க கட்டுகிறோம் என்பது முக்கியமல்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயரமான கட்டடம் என்று அறியப்படுகிற துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா என்கிற கட்டிடம் பாலைவனத்துல மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா இடம் முக்கியம் அல்ல, மாறாக ஆண்டவர் இங்க சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு எடுக்கிற முயற்சி. மணலின் மீது கட்டப்படுகிறவர்கள் மேம்போக்காக அதை கட்டி முடிக்கிறார்கள். கற்பாரின் மீது கட்டுகிறவர்கள் அவர்கள் அதிக சிரத்தை எடுத்து உழைப்பை கொடுத்து தியாகம் செய்து அர்ப்பணிப்போடு இந்த பணியை செய்து முடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்து மூடின பொழுதும் பெருங்காற்று வந்து தாக்கின பொழுதும் அது நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாமும் நம்மளுடைய விசுவாச வாழ்வை மணல் என்கிற இன்றைய ஆசீர்வாத உபதேசத்தின் மீது கட்டாமல் திருமறை ஆய்வு என்கிற கற்பாறையின் மீது கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு பல்வேறு விதமான புதிய உபதேசங்கள் வந்துருச்சு, வழிபாட்டு முறைமைகள் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து ஆடல் பாடல் நடனம் சொல்லி மேம்போக்கா நம்முடைய விசுவாசத்தை மணலின் மீது நாம் கட்டும் பொழுது நம் வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து முற்றி மோதும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். அதுவே நேரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதம் வாசித்து அதனுடைய ஆழங்களில் இருக்கிற சத்தியங்களை உணர்வது மாத்திரமல்ல, அதன்படி நாம் வாழ்ந்து அதற்கென்று முயற்சியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே பெரும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டெழும்பி கடவுளுக்காக உறுதியாக நாம் நிற்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்முடைய விசுவாசத்தை மனிதர்கள் மீதோ இல்ல வழிபாட்டு முறைமைகள் மீதோ பாரம்பரியங்கள் மீதோ வைக்காமல் திருமறை என்கிற உண்மை சத்தியத்தின் மீது வைத்து நாம் செயல்படுவோமே ஆனால் நாமும் உண்மையுள்ள விசுவாசிகளாக தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.